ஃப்ரெண்ட்ஸ் வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கௌசல்யா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க மொபைல் அக்சசரிஸ் ஷாப் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கார்னு நல்ல ஒரு 4-5 கார் வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், வீட்டோட மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஆனால் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே டிவோர்ஸும் ஆயிடுச்சுன்னா, ஸோ அதனால் இப்போ இவங்க மறுமணம் பண்ணுறதுனால வரக்கூடியவருக்கும் திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவராக இருந்தாலும் ஓகே, இல்லை முதல் மரணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. அதில் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கீர்த்தனா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷபராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க துணிக்கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒசூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. வாடகை வீட்டில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 தங்கைங்க. ஸோ அவங்களுக்குலாம் இப்போ தான் திருமணம், அதுவும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களும் லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க. பட் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு அம்மா அப்பா வீட்டுக்கே வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இதனால் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் ஓகே, இல்லை குழந்தைங்க இல்லைனாலும் எனக்கு சம்மதம் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் வரக்கூடியவர் எந்தவித காசு பணம் நகைனா எதுவும் எதிர்பார்க்காத மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களும் வர மணமகனுக்கு எந்தவித ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லைனாலும் எனக்கு சம்மதம், வாடகை வீடாக இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.